கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் என்ன பலன்? இந்த புதன், கேது என்பது ஞானம், புதன் என்பது அறிவு. அறிவு வேற, ஞானம் வேற. ஜாதக ரீதியாக நம்மளுக்கு எல்லா யோகமே அனுபவிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த கேதுவும் புதனையும் காம்பினேஷன் என்னென்னா, ஆண் பாதி பெண் பாதி, அர்த்தநாரீஸ்வரர். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இப்படி ஒரு பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரே தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலை மேலே அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். அது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த அர்த்தநாரீஸ்வருடைய கோவில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அர்த்தநாரீஸ்வருடைய கோவிலை போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகம் அது ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். அப்போது இந்த ஜாதகத்தில் முன்னோர்கள் ஆதி காலத்தில் ஏதோ ஒரு சக்தியால் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த கேது புதனும் சேர்ந்தால் திருநங்கைகள், அதாவது திருநங்கைகள், அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அல்லவா? அதனால் திருநங்கைகள் அப்படின்னு என்ன? அவங்களுக்கு எல்லாமே நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ஜீவராசிகள். நம்மளை நம்பி வாழ்கிறவங்க அவங்க ஒருத்தர் தான். ஒரு மனித பிறவி எடுத்ததுலேயே வித்தியாசமான மனித பிறவி எடுத்தவங்க அவங்க தான். அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னு கேட்டால், இது புதன் திசையில் கேது புத்தி. இப்போ கேது திசையில் புதன் புத்தி சொன்னீங்க இல்லையா? இந்த கேதும் அவங்க தான், புதனும் அவங்க தான். அப்படின்னா பாருங்கள், ஆண் பாதி பெண் பாதி, அர்த்தநாரீஸ்வருடைய வரத்தில் பிறந்தவங்க தான் அந்த திருநங்கைகள். அவங்க கையில் மனசார ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா அந்த பவர் நம்மளுக்கு இறங்க உடம்புல. வீட்டில் அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்கள ஒரு தெய்வமாக நம்ம நினச்சி தலைவாழை இலை போட்டு வயிறார வடபாயசத்தோடு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பச்சை கலரு சேரீ, பச்சை கலர் விலையில் அந்த பச்சை கலர்லேயே சில பொருள்கள் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கையில் மனசார கொடுத்து அவங்க கையோடு எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனாங்கன்னா அன்னையிலிருந்து அந்த வாக்கு பழித உதயமாகும். இதை நம்ம அவங்கள இப்படித்தான் பார்க்கணும். அப்படி தான் கேது திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த அற்புதமான விஷயம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம ஜாதகத்தில் முற்பிறவி கர்மான்னு சொல்கிறாங்க. இந்த முற்பிறவி கர்மாவை சரி பண்ணுறதுக்கு இவங்களாலையும் முடியும். இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. இருந்ததுனால தான் அவங்களுக்கு செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நல்லா தெரிஞ்சுங்க. புதன் கேது சம்மந்தப்பட்டவங்களுக்கு செல்வம் சேரும். நம்ம என்ன நினைப்போம்? சுக்கிரனும் குருவையும் நம்ம எடுப்போம். சுக்கிரன் திசை எந்த பணம் நிறையா வரும், குருன்னா அதை விட பெரிய பணம் வரும்னு நம்ம நினைப்போம். புதனும் கேதும் சேர்ந்தால் அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிறீங்கள, அந்த கோயில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு பணம் வரும். ஏன்? அந்த கோவிலில் ஒரு மரகதலிங்கம் இருக்குது. அந்த மரகதலிங்கம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி 30 தேதிக்கு காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு அந்த அபிஷேகத்தை பண்ணி எடுத்து வச்சாங்கன்னா அந்த மரகதலிங்கத்தை பார்க்கறது ஒரு பெரிய அற்புதமான புண்ணியம். அப்போ அந்த ஊரே பணக்கார ஊர் தான் அது. அதனால தான் அந்த மரகதலிங்கம் அந்த ஊரில் குடிகொண்டு இருக்குது. அந்த பவர் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பட்டி தொட்டி கிராமங்கள், டவுனு எல்லா பக்கத்துக்கும் அந்த மரகதலிங்கத்தோட சக்தி தான். அந்த திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட பவர் அப்படி இருக்குது.